இந்த நிகழ்ச்சியில் மேடையில் அமர்ந்திருக்க பல தோழர்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றா நாங்களாம் வேலை செஞ்ச தோழர்கள் தான். கிட்டத்தட்ட எங்களை மேடையில் வந்து ஒரு ரீயூனியன் மாதிரி தான் அந்த டீம் எல்லாம். குறிப்பாக மணிமாறன் வந்து எனக்கு ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பழக்கம். 88லேருந்து அவர் எனக்கு பழக்கம். ஏன்னா நான் பழனி கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி பேசினார் நம்ம தோழர் சவுந்தரபாண்டியன், கரிக்காரமுது சவுந்தரபாண்டியன், நம்ம மணிமாறன், பழனி ஜவஹர், இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்போ ஒரு பத்திரிகை நடத்தினோம். தென்றல்னு ஒரு பத்திரிகை நடத்தினோம். அது அப்புறம் ஈழ விடுதலை தொடர்பான ஒரு வழக்கில் அந்த அந்த குழுவே அப்படியே சிதறிடுச்சு. எல்லாம் வழக்கு அது இதுன்னு சிறைன்னு போயிட்டாங்க. வெளியில் இருந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சு நானும் மணிமாறன் தான் சிறைக்கு போகாதவங்க. சவுந்தரபாண்டியனும் சிறைக்கு போகல. அந்த 3 பேர் தான் சிறைக்கு போகலன்னு நினைக்கிறேன். மீதியெல்லாம் அந்த வழக்கில் மாட்டிட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த மாதிரி இருந்த அந்த தென்றல் நடத்தின காலத்திலேருந்து அதுக்கப்புறம் திராவிடர் கழகம், தந்தை பெரியார் தீகா, திவிக எல்லா அமைப்புகள்லையும் மணிமாறன் நானும் ஒன்றா வேலை செஞ்சுருக்கோம். குறிப்பாக திராவிடர் கழக காலத்தில் வந்து எங்களுக்குள்ள கடுமையான போட்டியே இருக்கும். இந்த நிலக்கோட்டை ஒன்றியத்தில் வந்து ஒரு 100 கிராமத்திலேயாவது அவர் கூட்டம் நடத்தியிருப்பார். நான் எல்லாத்துக்கும் கூட வந்திருப்பேன், எல்லா நிகழ்ச்சியும் கூட வந்திருப்பேன். நான் ஆத்தூர் ஒன்றியம் பக்கத்தில், அதுக்கடுத்து வேடசந்தூர் ஒன்றியம். இந்த 3 ஒன்றியத்துக்குள்ளே போட்டி இருக்கும். நீ 50 ஊரில் நடத்தினியா, நான் 50 ஊரில் நடத்துகிறேன். நீ 100 பேரை திரட்டியிருக்கியா, நான் 200 பேரை திரட்டுறேன். அப்படிங்கிற மாதிரி 90களில், அந்த 90ஓட 91, 92 அந்த காலகட்டங்களில் தீவிரமாக இயங்கிட்டு இருந்த காலம். அந்த மாதிரி ஒரு சக தோழராய் ரொம்ப கிராமமாக இறங்கி தோழர்களை திரட்டிக்கிட்டு இருந்த, அமைப்பாக்கிக்கிட்டு இருந்த தோழர் மணிமாறன் ஒரு பயிற்சி மையத்தை உருவாக்குறதுல எனக்கு ஒரு ஆச்சரியம் இல்லை. எல்லாருக்குமே, எனக்குமே அப்படி ஒரு எண்ணம் இருக்குது, உருவாக்கலாம். எங்களோட எண்ணத்தெல்லாம் அவர் செயல்படுத்தியிருக்காரு. அது எனக்கு பெரிய வியப்பு இல்லை. இதில் பாராட்ட வேண்டியதுன்னா தோழர் ரமணி தேவி அவர்கள் தான். ஏன்னா நான் இந்த கட்டடம் உருவாக்குனதுக்காக கூட நான் அவங்கள பாராட்டணும்னு விரும்பலை. அது அவங்க செய்வாங்க கட்டாயம். அவங்க வந்து இப்போ எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, நாத்திகர் புத்தர் அப்படின்ட்டு. அந்த விஷயத்துக்காக அவங்க அந்த புத்த மதத்தை ஏற்றுக்கிட்டவங்களே, புத்த நெறியை ஏற்றுக்கிட்டவங்கள்ட்டே அவங்க நடத்துகிற விவாதங்கள், அவங்க நடத்துகிற போராட்டங்கள், அதை நான் நேரடியாக பார்த்துருக்கேன். நாத்திகர் புத்தர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அதை நம்ம ஏற்றுக்கிறோம், பெரியாரிஸ்டுகள் ஏற்றுக்கிறோம், அம்பேத்கரிஸ்டுகள் ஏற்றுக்கிறோம், எல்லாரும் ஏற்றுக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் பொதுமக்கள் கூட ஏற்றுக்க தயாராக இருப்பாங்க, கொஞ்சம் விலைக்கு சொன்னால். ஆனால் புத்த மதத்தையே ஏற்றுக்கிட்டவங்க, புத்தம் அந்த கருத்தை வந்து மதம்னு சொல்கிறதே பெரியார் ஏற்றுக்கல. அது ஒரு நெறின்னு தான் சொல்கிறாரு, மார்க்கம்னு தான் சொல்கிறாரு. அதை மதமாக ஏற்றுக்கிட்ட தோழர்களே கூட புத்தரை சரியாக புரிஞ்சிக்காத சூழலில் தோழர் ரமணி தேவி வந்து அந்த புத்த மதத்தை சேர்ந்த பொறுப்பாளர்கள்ட்ட அவங்க நடத்துகிற விவாதங்களை நான் நேரடியாக பார்த்துருக்கேன். அவங்க இல்லாத சமயத்தில் கூட நான் சில புத்த சமயத்தை சேர்ந்த தோழர்கள்ட்ட பேசியிருக்கேன். பேசும்போதெல்லாம் அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, ரமணி தேவி பற்றிலாம் பேசாதீங்க, அவங்க பெரியாரிஸ்ட்டுங்க, அவங்க பெரியாரிஸ்ட்லேருந்து ஊடுருவி வந்து புத்தத்தை அழிக்க போகிறாங்க அப்படிலாம் என்கிட்டே சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு புத்த மதத்துக்குள்ள பகுத்தறிவையும் நாத்திகத்தையும் ரொம்ப தீவிரமாக பேசுகிற தோழரா ரமணி தேவியை நான் நேரடியாகவும் வேற தோழர்களோட விவாதங்கள்லையும் நான் அறிஞ்சிருக்கேன். என்னோட கூட சேர்ந்து வேலை செய்கிற காட்டாறு குழு, திராவிட தள தோழர்கள் கூட சில புத்த அமைப்புகள்கிட்ட விவாதம் பண்ணும்போது அவங்க நேரடியாக ரமணி தேவி மாதிரிலாம் இங்கே பேசக்கூடாது அப்படிலாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, தோழர்கள்ட்ட பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு புத்த மதத்துக்குள்ள நாத்திகத்தையும், நாத்திகர் புத்தர் அப்படிங்கிற கருத்தையும் புத்தரோடு சேர்த்து பெரியாரையும் முன்னெடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க ரமணி தேவி தான் செய்கிறாங்க. அது உண்மையிலேயே நான் இதுவரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அதுக்காக முதல்ல அவருக்கு நன்றியையும் என்னோட மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன். நாத்திகர் புத்தர் அப்படிங்கிறது ஏன் தேவைப்படுதுன்னா, புத்த மதம் பெருக்க நிலைமையை பார்த்தா கட்டாயமாக நான் கூட நினைக்கிறேன், நம்ம எத்தனை நாளைக்கு தான் இந்து மதத்தை மட்டும் சீர்திருத்தணும்னு நினைக்கிறோம். ஏன் புத்த மதத்தை சீர்திருத்தத்துக்காக, அதை சரி பண்ணுறதுக்காகவாது நம்ம 4 பேர் உள்ளே போனால் என்ன அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அங்கே புத்த மதத்தில் மூட நம்பிக்கைகளும் இந்து மதத்தை அப்படியே காப்பி அடிக்கிற நிகழ்ச்சிகளும் நடந்துகிட்டு இருக்கு, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் இவங்க நாத்திகர் புத்தர், அதாவது இது வரைக்கும் வட மாநிலங்களில் புத்தர் சிலை இருந்தால் அது பக்கத்தில் அம்பேத்கர் சிலை இருக்கும், புத்தர் படம் இருந்தால் அம்பேத்கர் படம் இருக்கும். புத்தருக்கு ஒரு குத்து விளக்கு ஏற்றிருந்தா அவருக்கு ஒரு, அம்பேத்கருக்கு ஒரு குத்து விளக்கு, அவரையும் சேர்த்து கடவுள் ஆக்கிட்ட சூழல் தான் வட மாநிலங்களில் இருக்கு. தமிழ்நாட்டில் அந்த நிலை வந்துடக்கூடாது, அம்பேத்கரை கடவுளாக்க கூடாது, புத்தரை கடவுளாக்க கூடாது அப்படின்னா அதை தடுக்கும் வழி என்ன, அதை தடுக்கிறதுக்கு வழி என்ன, உண்மையான புத்த நெறியை இங்க இருக்க புத்தர்களுக்காக சொல்ல வேண்டிய
வழி என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல பெரியார் கொண்டு போய் நிறுத்துறது தான். அவங்க ஒரு புது கூட்டமைப்பு உருவாக்குறாங்க. அதுக்கு கூட அவங்க என்ன சொல்றாங்க, புத்தர், அம்பேத்கர், பெரியார் இந்த 3 பேர் படம் தான் அதுல வைக்கணும், 3 பேர்ல யாரையுமே நாங்க விட மாட்டோம் அப்படின்னு ரொம்ப உறுதியா வாதாடுற ஒரு தோழர் அவங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி கூட நாத்திகர் புத்தர் அப்படிங்கிற ஒரு சிலையை அங்க வைக்கிறாங்க. குறிப்பா அந்த சிலையில புத்தருக்கு கண் திறந்து இருக்கும். கண் திறந்த புத்தரை நம்ம பார்த்திருக்க மாட்டோம். வாளோட நிக்கிற புத்தரை கூட பார்த்திருப்போம். வெளி மாநிலங்கள்ல கிழக்காசிய நாடுகளுக்கு போனா கையில வாளோட இருக்க புத்தரை கூட பார்க்கலாம். பெர்லின் நகரத்துல ஜெர்மன்ல கூட ஒரு சிலை இருக்குன்னு சொல்லுவாங்க. கையில வாளோடையும் தம்மத்தோடையும் ஒரு புத்தர் சிலை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்தியாவுல புத்தர் கண்ணை மூடிதான் இருப்பார். புத்தரோட கண்ணை திறந்ததே டாக்டர் அம்பேத்கர் தான், தோழர் அம்பேத்கர் தான். அவர் வரைஞ்ச ஒரு படத்துல அவர் நல்ல ஓவியர். அம்பேத்கர் மிகச்சிறந்த ஓவியர். அவர் வரைஞ்ச ஒரு புத்தர் படத்துல தான் புத்தருக்கு கண்ணு திறந்தார். அந்த கண் திறந்த புத்தர் தான் இப்ப சிலையா எனக்கு தெரிஞ்சு. கண் திறந்த புத்தர் சிலைங்கிறது எனக்கு தெரிஞ்சு இங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். படங்களா பல இடங்களா இருக்கலாம். கண் திறந்த புத்தர் சிலையா இருக்கிறது இங்கதான். வாளோட இருக்கிற புத்தரையே பார்த்திருப்போம், கண் திறக்கிற புத்தரை இங்கதான் பார்த்திருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு சிலையை திறக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல நன்றி. இந்த புத்தர் நாத்திகர் தான் அப்படின்னு நம்ம மக்களும் புரிஞ்சுக்கணும், தோழர்களுக்கு தெரியும், மக்களும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாத்திகம்னா என்ன அப்படின்னு சுருக்கமா சொல்லிடுறேன். பொதுவா இந்த நிகழ்ச்சி இந்த மாதிரி ஒரு கட்டட திறப்பு விழா அப்படின்னா நீங்களா இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. வீடு திறப்பு விழா என்ன நடக்கும், ஒரு பசுமாட்டை கொண்டு போய் அது கோமியம் உள்ள தெறிக்க விடுவாங்க. ஒரு ஐயர் வந்திருப்பாரு, வீட்டுக்கு நடுவுல கோடிக்கணக்காக போட்டு வீடு கட்டியிருப்பேன். வீட்டுக்கு நடுவுல டைல்ஸை உடைச்சு செங்கலை கட்டி அதுல யாகம் நடத்துவோம். அந்த யாகம் நடத்துறதுக்கு வீட்டோட செலவு 50 லட்ச ரூபானா அவருக்கு டாக்ஸ் ஒரு 10% ஜிஎஸ்டி போட்ட மாதிரி பாப்பானுக்கு ஒரு 10% டாக்ஸ் போயிடும். 1 கோடி கட்டினீங்கன்னா 10 லட்சம் அவனுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி நம்ம எழுதப்படாத ஒரு ஜிஎஸ்டிக்கு வரி விதிச்சுட்டாங்க. அறிவிக்கப்பட்ட வரிக்கு நம்ம எல்லாம் போராடுறோம். அறிவிக்கப்படாம நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு பிறந்ததுல இருந்து செத்து சுடுகாடு போக வரைக்கும் பாப்பான் டாக்ஸ்ங்கிற ஒரு டாக்ஸ் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். அந்த டாக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்குது புத்தரோட எதிர்பரப்புரை. இந்த மாதிரி யாகமாகட்டும், நாம நடத்துற நல்ல நாள் கெட்ட நாள், எது நல்லது எது கெட்டது, எது நல்ல ட்ரெஸ் எது கெட்ட ட்ரெஸ், எது நல்ல உணவு எது கெட்ட உணவு, எது சாப்பிடவே கூடாத உணவு, இப்பெல்லாம் எல்லாம் நம்மளோட பண்பாடு பழக்க வழக்கம் எல்லாத்துலயுமே இந்த எல்லாமே எதை அடிப்படையா வச்சு எதை பேஸா இருக்குதுன்னா சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், வேதங்கள், அதை அடிப்படையா வச்சுதான் நம்ம பின்பற்ற எல்லா பழக்க வழக்கமும் இருக்கு. இன்னைக்கு நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் முறை கொண்டு இந்த உடை முறை கூட வேதங்கள்ல இருக்கிறதா தான் இருக்கும். எல்லாத்தையும் ஒட்டி பார்த்தா வேதம் மனு சாஸ்திரம் அப்படித்தான் இருக்கும். அப்படி வேதங்களும் மனு சாஸ்திரங்களும் எல்லா சாஸ்திரங்களும் உருவாக்கி வச்ச பழக்க வழக்கம், பண்பாடு, நடைமுறை இது எல்லாத்தையும் எதிர்த்தவர் தான் புத்தர். அதை எதிர்த்தவர் தான் புத்தர். பெரியார் நம்ம காலத்துல பெரியார் எதிர்த்தார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி புத்தர் எதிர்த்தார். இதெல்லாம் எதிர்க்கிறவங்க தான் நாத்திகர். நாத்திகர்னா கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க தான் நாத்திகர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது முழுமையான உண்மை இல்லை. கடவுள் இல்லைன்னு சொல்ற ஒரு நாத்திகர் இல்லை. ஏன்னா நாத்திகருங்கிற வார்த்தையை பல விதமா பயன்படுத்துறாங்க. இப்ப ஐரோப்பிய நாடுகள்லாம் பார்த்தாக்கா ஃபாதரை எதிர்த்து பேசினாலே அவர் நாத்திகர். சர்ச்சில் ஏதாவது ஊழல் நடக்குது, அந்த ஊழல் எதிர்த்து பேசுறேன்னா அவர் நாத்திகர் அப்படின்னு எல்லாத்தையுமே நாத்திகர்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலையும் கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களாம் நாத்திகர் தான். ஆனா பெரியாரும் சரி புத்தரும் சரி கடவுளை எதிர்த்தது நாத்திகர். அந்த அடிப்படையில் மட்டும் அவங்க நாத்திகர் ஆகல. அவங்க சொன்ன நாத்திகம்ங்கிறது வேதங்கள் நிர்ணயிச்ச அந்த ஜாதி, ஆணாதிக்கம், இந்த வேற்று மூட நம்பிக்கைகள் இதைத்தான் எதிர்த்தாங்க. இந்த வேதங்களை எதிர்த்து பேசுறவங்க தான், இதுக்கு எதிரான நடைமுறையை உருவாக்குறவங்க தான் நாத்திகர்கள் அப்படின்னு இங்க இருக்க சாஸ்திரங்களும் சொல்லுது. அந்த அடிப்படையில புத்தர் மிகச்சிறந்த நாத்திகர். அவருக்கு அப்புறமேலே நம்ம காலத்துல அம்பேத்கர், பெரியார் போன்ற மிகப்பெரிய தலைவர்கள். குறிப்பா அம்பேத்கர், அதாவது பெரியார் குறிப்பா சொல்லணும்னா நாத்திகத்தை மக்களுக்கான வாழ்க்கை முறையா, நாத்திகம்னா ஏதோ அரங்க கூட்டங்கள்ல பேசுறது, ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால்ல ரொம்ப பாதுகாப்போட பேசுறதுன்னு இல்லாம கிராமமா எளிய மக்கள்கிட்ட, சாதாரண மக்கள்கிட்ட அந்த கருத்தை கொண்டு போய் சேர்த்தவர் நம்ம காலத்துல பெரியார். 2500 வருஷத்துக்கு முன்னாடி புத்தர். 2 பேருமே நாத்திகர்கள். அன்னைக்கு இருந்த நாத்திகரான புத்தர் பத்தி இன்னைக்கு நம்ம காலத்துல இருந்த, எங்களுக்கு முன்னாடி இருந்த பெரியார் ஒரு பல இடங்கள்ல சுட்டி காட்டுறாரு. ஒரே ஒரு குறிப்பை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். 1957 எழும்பூர் எக்மோர்ல இருக்க, சென்னை எக்மோர்ல இருக்கிற மகாபோதி சொசைட்டின்னு ஒன்று இருக்கு. இந்த புத்தர்களுக்கான சங்கம் மாதிரி ஒன்று இருக்கு. அதுல 1957 மே 15ஆம் நாள்ல பெரியார் ஒரு பேச்சு, அங்க புத்தரோட பிறந்த நாள் நடக்குது. அந்த நிகழ்ச்சியில பெரியார் பேசுறார்.
அவர் சொல்றார், தன்னை பத்தி சொல்றார், நான் ஒரு நாத்திகன். பெரியார் சொல்றார், நான் ஒரு நாத்திகன். நான் நாத்திகன்னா என்னன்னா வேதங்களையும் சாஸ்திர சம்பிரதாயங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாத்தையும் எதிர்த்து பேசுறவன், எல்லாத்துக்கும் எதிரான நடைமுறையை வச்சிருக்கவன், அதை வாழ்வியலை பின்பற்ற செய்யறவன். இதெல்லாம் பெரியார் தன்னை பத்தி சொல்றாரு. அப்படிப்பட்ட நான் நாத்திகனான நான் தான் வந்து புத்தரை சரியாக அடையாளம் காண முடியும். அப்படி இல்லாம ஒரு நாத்திகரா இல்லாம புத்தரை ஒருத்தன் பாராட்டுறான்னா அவன் மிகப்பெரிய ஏமாற்று பெருவழியா இருக்கணும். அப்படி ஏமாற்று பெருவழியா இருக்கிறதுக்கு மிகப்பெரிய திறமை வேணும். அதெல்லாம் என்னால முடியாது. இந்த ஏமாற்று கூட்டம் என்ன பண்ணுதுன்னா புத்தரை ஒரு ரிஷின்னு சொல்லுது, ஒரு மகான்னு சொல்லுது, ஒரு கடவுள்னு சொல்லுது. அவர் ரிஷியோ மகானோ கடவுளோ இல்ல, அவர் சராசரி மனுஷன், நமக்கான வாழ்வியலை கத்துக் கொடுக்கிற ஒரு வழிகாட்டி, அவ்வளவுதான். எப்படி புத்தருங்கிறவர் ஒரு மகானோ ரிஷியோ கடவுளோ இல்லையோ, அதே போல புத்த மதம்ங்கிறதும் ஒரு மதம் இல்லை. அதை மதம்னு சொல்றதே மற்ற மதங்களோட சேர்த்து பேசி அதுவும் ஒரு மதம்னு ஒரு சூழ்ச்சியா செய்யறதுக்கான ஒரு வேலை தான். அதை அழிக்கிறதுக்கு செய்யற சூழ்ச்சி தான். அது மதம் இல்லை, அது ஒரு வாழ்க்கை நெறி. அதனாலதான் நான்லாம் புத்தரை பாராட்டுறதுக்கான காரணமே, ஒரு நாத்திகரான நான் புத்தரை பாராட்டுறதுக்கு காரணம் அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னாரு, கடவுள் கவலையை விட்டுரு, மனிதனை பத்தி யோசின்னு சொன்னாரு. அதனாலதான் நான் புத்தரை கொண்டாடுகிறேன்ட்டு நம்ம காலத்துல மிக தீவிரமான மிக சரியான நாத்திகரா இருந்த தோழர் பெரியார் புத்தரை பத்தி சொல்றார். அவரு 57ல சொன்னது மட்டும் இல்ல, 1960 வரைக்கும் 66 வரைக்கும் கூட சொல்லியிருக்காரு. 66ல 1966ல அம்பேத்கரோட 75வது ஆண்டு பிறந்தநாள் விழா நடக்குது சென்னையில. அந்த நிகழ்ச்சியில சொல்றாரு, அறிவும் தெளிவும் அடைய வேண்டுமானால் மனிதர்கள் எல்லாருமே புத்த மார்க்கத்தை அடையுங்கள் அப்படின்னு தான் சொல்றாரு. 1966ல சொல்றாரு. ஏப்ரல் 14 1966ல சொல்றாரு. விடுதலையில வந்திருக்கு, அந்த செய்தியில வந்திருக்கு. 66 வரைக்கும் பேசுறாரு. 1970ல உண்மைன்னு ஒரு பத்திரிகை தொடங்குறாரு, பகுத்தறிவு மாத இதழ். தமிழ்நாட்டுல பெரியார் தொடங்கின பகுத்தறிவு மாத இதழ். அதோட முதல் அட்டை படத்துல புத்தரோட படத்தை தான் போட்டிருக்காரு. முதல் அட்டை அந்த உண்மை இதழ் இன்னமும் வந்துகிட்டு இருக்கு. திராவிடர் கழகம் நடத்துற இதழ் இப்ப வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு. அந்த இதழோட ஃபர்ஸ்ட் அட்டைப்பட கவர் பேஜ்லயே புத்தரோட படம் உள்ள திருப்பினா புத்தரோட கொள்கைகள் போட்டிருக்கு. என்னன்னா அவர் வந்து கடைசி வரைக்கும் புத்தரை ஒரு நாத்திகராக ஒரு வழிகாட்டியாக தனக்கு முன்னோடியாக தான் அப்படி பார்த்தார வழிய அவர் ஒரு கடவுள் மகான் ரிஷி அப்படிலாம் பெரியார் பார்க்கல. அந்த அடிப்படையில தான் இப்ப இந்த இடத்துல கண் திறந்த புத்தரோட சிலையை உருவாக்கி இருக்காங்க. தொடர்ச்சியா அது தொடர்பான விவாதங்கள் அங்க நடந்துகிட்டு இருக்கு. பெரியாரியலையும் புத்தத்தையும் அதுக்கு ஒரு இணைப்பு பாலமா தோழர் மணிமாறன் தோழர் ரமணி போன்ற கருஞ்சட்டை புத்தர்கள் அதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. வெள்ளச்சட்டை புத்தரை பார்த்திருப்போம், காவி உடை புத்தர்களை பார்த்திருப்போம். கருஞ்சட்டை புத்தர்கள் அப்படிங்கிற புது கேரக்டரை இந்த 2 பேர் உருவாக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.